ஹலோ மக்களே, நான் உங்கள் தமிழ் கேமர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரானி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, எந்திரிப்போம். எந்திரிச்சிட்டு வழக்கம் போல் அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுறலாம். ஆன் பண்ணி விட்டு அவங்க கீழே வர வச்சுட்டு நம்ம மேலே போயிடலாம். அதான் சேஃப்டி. இல்லைன்னா நம்மளை போட்டு பொலன்னு வளர்ந்துருவாங்க. சரி இருங்க, நம்ம பொசிஷனில் வந்து நின்றுக்கலாம். இங்கே இன்னும் யாரையும் காணாமே. எங்கேயா போனீங்க? டக்குன்னு வாங்கயா. கிளம்ப வரான். ஓகே இருங்க, கிளம்ப ஓப்பன் பண்ணிட்டு போட்டோம். சரி ரைட்டு. ஓகே, கிளவி வரவே இல்லை. அதனால் சரி இருங்க, நம்ம மேலே ஏறிடலான்னு. கிளவணும் இல்லை, உள்ளேருந்து வரல. நம்ம மேலே ஏறிடலாம். ஓகே, கிளவி ஏன் இன்னும் வரல? கிளவனே வந்துட்டேன் அந்த சவுண்டுக்கு. சரி ஃபஸ்ட்டு இருங்க, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. சரி இருங்க. கிளவி வரா. ஏன்டி அவ்வளோ நேரம் வராமல் இப்போ தான் வரணுமா? என்னங்க இது? போன வீடியோவில் இப்படி தான் ஒரு போட் கீயை கீழே போடுவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளவி வராமல் கிளவ வந்து என்ன அடிப்பான். இப்போ கூட பாருங்கள், இந்த கேன்சி இங்கே வரா. சரி ரைட், இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் அவன் வேறு வந்துட்டானான்னு தெரியலையே. ஐயோ, அவன் பார்த்துட்டாங்க. சரி இப்போ வேறு எங்கே போகிறது இல்லையே. இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, லாக்கில் இருக்கும் அந்த சைடு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ வராங்க, பார்க்கணுமோ பக்கம் மாட்டானே. இவன் வேற பார்த்துட்டா. அச்சோ, சுற்று போட்டாங்க. டக்குன்னு போய் ஸ்டெப்ஸில் ஏறி எங்கேயாவது போய் ஒண்டிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஏறு ஓடு. டக்குன்னு ஃபஸ்ட்டு இருங்க. அவங்க வராங்களா? ஓகே, அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு வெப்பன் கீ போடு, இதுதான் நமக்கு வேணும். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போய் இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு வெப்பன் கீ எடுத்து அவங்களுக்கு முதலே போட்டு தள்ளுறோம். பரவாயில்லைங்க, வெப்பன் கீ முதலே கிடச்சது நமக்கு கொஞ்சம் நல்லதாக போச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ரிலோட் பண்ணிட்டு இப்போ வாங்க. ஓகே, எங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். சரிங்க, இதை ஃபஸ்ட்டு கீழே போட்டுடலாமா? இதுங்க தட்டி விட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குது. ஓகே, கிளவி வந்துட்டா. ஃபஸ்ட்டு இருங்க, இவ்வளோ வர விட்டு போட்டு தள்ளிடலாம். வாடி செத்துப்போ. சரி இருங்க, இப்போ கிழவனுக்கு வெயிட் பண்ணலாம். கிழவா வாடா டக்குன்னு. டேய், இங்கேருந்து வரான். சரி வா உன்னையும் போட்டு தள்ளிடுறேன். உன்னையும் போட்டு தள்ளிட்டு நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். சரிங்க, மேலே ஃபஸ்ட்டு கிச்சனை போய் பார்க்கலாமா? இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. விட்ரி, காலை பிடிச்சிக்கிட்டா. சரி ஓகே, நான் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டேன். கிச்சனில் எதுவும் கிடைக்கலன்னு பார்த்திங்கன்னா இருங்க, இதை தட்டி விட்டு இதுக்குள்ளே எதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும் எப்பயும். என்ன இது மூடிச்சு? சரி இருங்க, உள்ளே போயிட்டு என்ன கேஸோலின் போடு. இது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். வச்சுருங்க, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த டோர்கிட்ட போட்டுடலாம். ஆமாங்க, கிழவன் அடிச்சுட்டு அந்த சாவி எடுக்கவே இல்லை நம்ம. சரி இப்போ என்ன பண்ணலாம்? அந்த சாவியை போய் எடுத்துடலாம் முதல்ல. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து அந்த இடத்துல போட்டுடலாம். ஏன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே எல்லா புள்ளியும் மேலே வேறு போடணும். அது வேறு ஒரு தலைவலியான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு புள்ளியும் நம்ம மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கணும். நிறைய பொருள் இருக்கும். ஒரு டைம் ஸ்டெப்ஸில் ஏறி மறுபடியும் கீழே வந்து. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இருங்க, இங்கே ஏதாவது இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஹெலிகாப்டர் மேனுவல் இது தேவைப்படும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து நீங்கள் ஹெலிகாப்டர் எப்படி ஓட்டுறதுன்னு ஒரு புக்கு. ஆமாங்க, அந்த புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் ஹெலிகாப்டர் ஓட்டுவீங்களாமா. என்னங்க இதுதான் நம்புகிற மாதிரியா இருக்குது. சரி ரைட்டு, இந்த ஃபோட்டோ ஆகும். இந்த ஃபோட்டோ எதுக்குன்னா ஒரு ரூம் இருக்கும், அது ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பசில் மாதிரி பார்த்தீங்கன்னா. இருங்க, ஃபஸ்ட்டு கன் எடுத்துக்கலாமா? சரி இருங்க, கன்னே எடுத்துக்கலாம். இல்லை கீழே போட்டு இந்த விரிஞ்ச் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டு ஐயோ ஆமாம், சாவி வேறு எடுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் எடுக்கவே இல்லை. சரி இருங்க, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் சாவி மறைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு போய் விரிஞ்சை போட்டுடலாம். விரிஞ்சை போட்டு அந்த பக்கம் தண்ணி வரது நின்றுடும். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி விட்டால் தண்ணியெலாம் இதாகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து போகலாம். இப்போ இருங்க, வராங்களா? வரல. ஓகேங்களா, இந்த இடத்துல முன்னே தண்ணி இருந்துச்சு, இப்போ தண்ணி இல்லை. நீங்கள் அந்த தண்ணியோட கால் வச்சா ஒன்றாகுது, ஒரு ஆட்டோ பஸ் வந்து உங்களை கொண்டுரும். ஃபஸ்ட்டு இருங்க, இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதா? இதுக்குள்ளே போருங்க. இதாங்க ஹெலிகாப்டரோட சாவிங்கிற பாருங்க. ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, இதுவும் ஹெலிகாப்டர் தேவைப்படும். ஹெலிகாப்டருக்கு இதாங்க. இதே எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாமா? சரி இருங்க. ஓகே, இங்கே மேலே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இதே இங்கே போட்டு நான் கடைசி வரையும் அந்த சாவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க ரீஸ்பானே ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. சரி ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? சாவி எடுக்க போகலாமா வேண்டாமா? சரி இருங்க, அவங்கள வர விட்டு சரிங்க, கிளவியை போட்டு தள்ளிடலாம். ஓகே, இப்போ கிளம்ப வரட்டும். ஏன்னா கிளம்ப வரல, அதனால் கீழே வந்து இந்த குட்டிச்சாத்தனை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இருங்க, இதை மூடிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இருங்க, அதை வர விட்டு. ஓகே, இங்கே ஒரு பேப்பர் பீஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். சொல்ல மாட்டேன், நான் சாவி எடுக்கவே இல்லை.
அவ்வளோ நேரம் எடுக்குன்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லைங்க. என்னங்க இது? ஓகே, இப்போ நம்ம இவனை சுட்டனால கிழவன் வேறு அந்த என்ன சொல்கிறது, கண்ணெல்லாம் செவந்து போய் இப்போ நம்மளால கோவமாக இருப்பான். இப்போ அவன் சவுண்டு தான் நல்லா கேட்குது. ஃபஸ்ட்டு இருங்க நம்ம போய் அந்த சைடு என்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துடலாம், அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ கிழவனுக்கு நம்ம எங்கே இருந்தாலும் சென்சார் மாதிரி தெரியும் எங்கே போகணும். க்ரௌபாரு போடு. ஃபஸ்ட்டு இருங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே இது தேவைப்படாது. அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஸ்டன் கன்னு. சரி, எதுக்கும் இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இருங்க போயிட்டு இந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டு அவனை வர வைக்கலாம். ஏன்னா இந்த சத்தம் போட்டால் அவனுக்கு நல்லா காது கேட்குது. சரி ஓகே, இங்கே நம்ம எப்பயும் போல் பொசிஷனில் போய் உக்காந்துக்கலாம். ஓகே, கிளம்ப பார்த்திங்கன்னா பண்ணிட்டான். பார்த்தீங்களா, கண்ணு ரெட்டிஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு இவனை போட்டு இந்த டைமாவது முதல்ல சாவி எடுத்துடலாம். போன டைம் தான் சாவி எடுக்கவே இல்லை. ஓகே என்னங்க, சாவி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை போய் போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே சேஃப் கீ இதுவும் தேவைப்படும். ஃபஸ்ட்டுங்க சேஃப் போயிடலாம். ஓகே, இதுக்குள்ளே டோர் ஆண்டிலா இதுவும் தேவைப்படாது. ஏன்டா டோர் எஸ்கேப் பண்ணும்போது அதான் கொடுங்கடா, நல்லாயிருக்கும். சரி இருங்க, ஷார்ட் கன் எடுத்துக்கலாமா? சரிங்க, ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். கீழே போய் ரோல் பண்ணிட்டு அந்த சவுண்ட் அந்த மிஷினை மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இருங்க போவோம் போயிட்டு ரிலோட் பண்ணிடலாம். இங்கேயா? என்னையா ரிலோட? இன்னும் ஒன்று தான். ரிலோட் பண்ணிட்டு கரெக்டாக இங்கே போய் சவுண்டு போட்டால் இப்போ கரெக்டாக இருக்கும். இருங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கீழே போய் பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு பொருள் சம்டைம்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் இங்கே இருக்குது. இதுவும் நமக்கு தேவைப்படும். இது அப்புறமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சவுண்டை போட்டுடலாம். சவுண்டை போட்டால் தான் அவங்க 2 பேரையும் இங்கே ஒட்டுக்கா வர விட்டு அடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். இருங்க, இங்கே எவனையும் காணோம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். சரி இருங்க, இந்த மிஷினை போட்டு விட்ருவோம். போட்டு விட்டு கரெக்டாக இங்கே நம்ம பொசிஷனில் வழக்கம் போல் ஒழிஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கிளவி வந்துட்டா. கிளவி பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துட்டா. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், எப்படி பார்த்தேனே தெரியல. அவள் தலை மட்டும் திரும்பிட்டே இருந்துச்சு, அந்த பக்கம் போச்சு. நான் வெளியே வந்தோடனே என்னை அப்படியே பார்த்தா. சரி ஓகே இருங்க, கிழவனுக்கு வெயிட் பண்ணலாம். கிழவன் எங்கடா போனால்? ஓகேங்க, கிழவனும் வரான். கிழவன் கொஞ்சம் லேட்டாக வரான், என்னன்னு தெரில. சரி இருங்க, என்னடா இந்த டைம் பார்க்காம போகிறேன், பயமா தம்பி? போன டைம் அடி வாங்கினது பயமா? சரி இருங்க, அவன் பயந்தாங்குழி பையன், அவனை போய் போட்டு தள்ளிடலாம். போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணலாம், கன்னைக்கு இந்த கண்ணு மட்டும் நமக்கு ஆகும். புல்லட்லாம் அதிகமாக காலி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இருங்க மேலே போயிடலாம். மேலே போய் இந்த கன்னை போட்டு அந்த ஃப்யூஸ் பார்த்தோம் தெரியுமா, அந்த கீழே போட்டுக்கிட்ட அந்த ஃப்யூஸ் பார்த்திங்கன்னா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த ஃப்யூஸ் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் அதுவும் நமக்கு தேவைப்படும். நான் சொல்கிறேன் அது எங்கே யூஸ் பண்ணணுன்னு. எங்கேயா ஃப்யூஸ் காணோம்? இங்கே இருக்குதா? சரி இருங்க, ஃபஸ்ட்டு போய் இதை இங்கே போட்டுடலாம். போட்டு இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா சம்டைம்ஸ் லாக் ஆகிரும். ஃபஸ்ட்டு இருங்க போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த குடிசத்தை நடிச்சு அந்த ஃபோட்டோ முன்ன சொன்னால் தெரியுமா, இதையும் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலான்னு. சரிங்க, இந்த கிழவு மூஞ்ச வேறு கிழிச்சி வேறு வச்சுருக்கான். ஐ திங்க் கிழவி தான் கிழிச்சு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கிழவனும் கிழவி ஏதோ சண்டை இருக்கும் போலங்க. நேற்று வீடியோவில் என்னென்னா கிழவி அடித்ததுக்கு வரவே இல்லை கடைசி வரையும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது, குடும்ப பிரச்சனை போல். சரி, அதுக்குள்ளே நாம் இன்வால்வ் ஆக வேண்டாம். நம்மளோட வேலை என்ன, இங்கேருந்து தப்பிக்கிறது தான். அதை கரெக்டாக பண்ணுறோம். ஓகே, கட்டிங் பிளேடு இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆகும். பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். கட்டிங் பிளேடு இதுக்கு மேலே தேவைப்படாத எல்லா பொருளும் கிடச்சிச்சு. ஏன்னா டக் டேப் மட்டும் தான் வேணும், அது உள்ளே இருக்கும். அதுவும் இருந்ததுன்னா உள்ள ட்ரா இருக்கும், அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த செயின் கட்டரை வச்சு அந்த பாக்ஸ் கட் பண்ண வேண்டியதான். ஏங்க இது எப்படி எங்கே வந்துச்சு? ஏன்னா மேலே தானே போட்டேன். என்னது இது விசித்திரமாக இருக்குது. ஒரு பக்கை எப்படிங்க இங்கே வரும், எனக்கு அதுதான் புரியல. சரி ஏதோ ஒன்று, ஃபஸ்ட் நம்ம மறுபடியும் போய் இங்கே போட்டலாம். போன டைம் இந்த மாதிரி தானே இங்கே தான் போட்டேன். ஒரு வேளை எப்படி அது அங்கே போயிருக்கோம்? உங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரிங்க, கீழே போயிட்டு ஐயங்க கிளவி ஐயோ பார்த்துட்டா. சரி இருங்க, நான் வேகமாக ஓடிட்டு போய் சுற்றிட்டு போய் கன் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஆண்டி முன்னதான் ஸ்டெப்ஸ் ஏறினேன், இப்போ என்னாடி இங்கே போகிற? ஏங்க நம்மளை பார்த்துக்கிட்டே போகிறா பாருங்க, ஆனால் அடிக்க வரல, பார்த்துக்கிட்டே போகிறேன். சரி ஓகே, நீ பார்த்துக்கிட்டே போ, நான் அப்படியே உன்னை பார்க்காம கன் எடுத்துறேன். பார்த்துட்டாங்க. என்னடி இது இவள் தலை பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, நம்ம வர சைடில் இவளுக்கு தெரியும் போல். சரி ரைட் இருங்க, இதை எடுத்துக்கலாம். இவளை தேவையா உனக்கு? இது அப்படியே போயிருக்கலாமா? ஏன் தேவையில்லாமல் என்கிட்ட மோதிக்கிட்டு உன் புருஷன் பார்த்திங்கன்னா ஐயோ இங்கே வந்துட்டாங்க. ஐயோ என்னையா வாட்ட சடன் சர்ப்ரைஸ் மாதிரி டக்குன்னு வந்துட்டேன். சரி இருங்க, ஃபஸ்ட்டு எதை போய் போடலாம்? ஃபஸ்ட்டு கன்னையை மேலே போய் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா இந்த எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து மேலே போட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் கட் பண்ணிக்கிட்டு எல்லா பொருளையும் போட்டேன். ஓகேவா? ஆனால் இது ரொம்ப நேரம் எடுத்துச்சுங்க, கீழே போயிட்டு இறங்கிக்கிட்டு. அது கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால தான் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்றும் இல்லை, கீழே இருந்தால் எல்லா பொருளையும் மேலே கொண்டாந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். சரி இதுக்குள்ளே டக் டைப், அவ்வளோதான், டக் டைப் கிடச்சிச்சு.
சரி ஓகே, இதான் சொன்ன இடம். இந்த இடத்துல தான் அந்த 3 ஃபோட்டோவையும் ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருங்க, ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஃபோட்டோவா. ஃபஸ்ட்டு கிழவனோட சொட்டை மண்டை. ஓகே, அப்புறம் என்னது, அவனோட 6 பேக் இருக்கிற வயிறு. ஓகே, இதையும் இங்கே போட்டலாம். ஓகே, அப்புறம் கடைசியாக இருக்கிறது அவனோட மெல்லிய இதழ் கொண்ட கால்கள். இதையும் போட்டலாம். போட்டால் அந்த கேர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்தால் அங்கே போடணும். நம்ம ஃபியூஸ் போடாமல் போனால் என்ன ஆகுனா கீழே விழுந்துருவோம். ஃபஸ்ட்டு இருங்க, அதுக்கு முன்னாடி ஏதோ எனக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ வருமே. இங்கே லாக்கில் இருக்குது. ஓ, இந்த கேம் ஆடணும். இந்த கேம் வேறு நம்ம ஆடினா தான் அது ஓப்பன் ஆகும். இதெல்லாம் எப்போ விளையாண்டதுங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போது விளையாண்டது. சரிங்க, போயிட்டு இதை வேறு கரெக்டாக போய் அடிக்கணுமா? இல்லை, ஒரு ட்ரிக் இருக்குதுங்க. அது கரெக்டாக ஒரு இடத்துல நிற்கும் எல்லாமே. அந்த இடத்துல நீங்கள் அடிக்கணும். மூமெண்ட்டில் அடிக்கிறதுனா சத்தியமாக முடியாது. ஓகே, இதுவும் பாருங்கள். இதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா. இதுக்கு தான் கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணிடுவேன். இது ஏன்னா கம்மன் தான் அடிச்சிக்கலாம். சரி, சும்மா ஃப்ளூக்கில் அடித்தா எப்படி போகுதான்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாங்கிற பேரில் தேவையில்லாமல் மொக்க வாங்குவேன். ஓகே, இந்த டைமாக அடிச்சிருவோமா? பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லாத வேலை பண்ணிடுவேன். ஓகே, நீங்கள் மறுபடியும் லோட் பண்ணிட்டு அது மிஸ் ஆகிடுச்சிங்க. சரி, இப்போ நல்லா வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அடிக்கிறோம். ஓகே, என்ன வர மாட்டேங்குது. வந்துடுச்சிங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. ஓகே, ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். இனிமேட்டு தேவைப்படாது, அதனால பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ஃபியூஸ் வைக்கணும். வைக்கலினா என்ன ஆகும் தெரியுமா? இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் பாக்ஸா, அந்த இடத்துல நம்ம கீழே வந்துடுவோம். ஓகே, இதான் நம்ம ஹெலிகாப்டர். என்னடா ஹெலிகாப்டர் மாதிரியே இல்லை. ஓகே, இந்த ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இனிமேட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரலாம். சுற்றிட்டு வரதில்ல. இந்த இடத்த தாங்க இவ்வளோ அடைச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு வர மாதிரி பண்ணியிருக்கானுங்க. ஃபஸ்ட்டுங்க ஃபியூல் எடுத்துகிட்டு போய் ஊற்றிடலாம். ஏன்னா பெட்ரு. ஏன்னா ஃபியூல் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டா கீ எடுத்துகிட்டு வந்து போட்டால் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டுங்க ஃபியூலை ஊற்றிட்டு ஃபியூல் ஓகே ஊற்றியாச்சு. போட்டு இருங்க, அடுத்து கிராணி 3 தான் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இருங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த இதை எடுக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதோ வேணும். ஆமாடுங்க, டக் டேப் போடணும். ஏன் தெரியுமா டக் டேப்பு? ஏன்னா ஹெலிகாப்டருக்கு டக் டேப்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டரில் ரெக்கையெல்லாம் உடஞ்சிருக்கு. அந்த ரெக்கையை வந்து சரி பண்ணுறதுக்கு டக் டேப்பு. என்னடா லாஜிக் இது? நீங்கள் டக் டேப் போல் அதை வெல்டிங் அடிக்கிற மாதிரி வச்சுருந்தா கூட அதை வெல்டிங் மிஷின் வச்சு வெல்டிங் அடிக்கிற மாதிரி வச்சுருந்தா நான் நம்பியிருப்பேன். ஆனால் அதை விட்டு டக் டேப்பை கட்டி பறக்கிற பார்த்தியா? சரி, பறக்கும்போது பிடிங்கிட்டு போச்சுன்னு என்ன பண்ணுறது? பேராஷூட்லாம் கொடுத்துருக்கீங்களா? சரி, ரைட் விடுங்க, ரொம்ப கலாய்க்க வேண்டாம். ஃபஸ்ட் நம்ம பறந்து போவோம். என்னங்க ஹெலிகாப்டர் பறக்க மாட்டேங்குது. எங்கேயா காணா? பறக்குமா பறக்காதா? ஐயோ. சரி ஓகே, டேக் ஆஃப். மேலே தான் டேக் ஆஃப் ஆகுது. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் காய்ஸ். அடுத்து உங்களை கிராணி 3ல் சந்திக்கிறேன். சரி, கிராணி 3ங்கிற பாருங்க, இன்னும் டோர் எஸ்கேப் இருக்குது தானே. சரி, அதில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.